நூறுசாமி அப்படின்ற திரைப்படம் சசி அண்ட் விஜய் ஆண்டனி இவங்க 2 பேருடைய காம்பினேஷனில் பிச்சைக்காரன் அப்படின்ற படம் சொல்லவா வேணுன்ற மாதிரி சூப்பர் ஹிட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் விஜய் ஆண்டனிக்கு அந்த ஹீரோ டிரான்ஸ்மிஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சூப்பராகவே நடந்திருக்கும். அந்தளவுக்கு ஒரு இன்புட் அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இப்போ நூறுசாமி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாங்க. ஈவன் அந்த படத்தில் வந்த ஒரு பாட்டோட டைட்டில் தான் 100 சாமிகள் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி போட்டு அதுவே செம எமோஷனை கனெக்ட் பண்ணிச்சு. 100 சாமி அப்படின்னே டைட்டில் வச்சு ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். இந்த படத்தில் லிஜுமோல் ஜோஸ், சுவாசிகா அப்படின்னு சொல்லி நிறைய நடிகைகள் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கான காஸ்ட். எப்பவும் போல விஜய் ஆண்டனி எல்லாரோடைய மனசும் உருக்கிறதுக்காகவே ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படத்துடைய ஃபைனல் ஸ்கெடியூல் இப்போ போய்கிட்டு இருக்கான். ஸோ ராப் அப் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. படத்தை சைலண்ட்டாக பண்ணி முடிச்சிட்டாங்களே, இப்போ சவுண்டே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப வேகமாக இந்த படத்துடைய வேலைகள்லாம் நடந்திருக்கு. அதனால் இந்த படம் லாஸ்ட் ஸ்கெடியூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு ஃபோட்டோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோட்டோலேயே விஜய் ஆண்டனி பார்க்க பாவமாக தான் இருக்குது. என்னதான் அவர் திரும்பி இருந்தாலும் கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அசம்ஷன் கிடைக்குது. ராஜமௌலி அண்ட் மகேஷ் பாபு இவங்களுடைய காம்பினேஷனில் ஒரு திரைப்படம், மகேஷ் பாபுடைய 29வது திரைப்படம். இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வசூல் சாதனை படைக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், இது வரைக்கும் வரலாறு காணாத ஒரு வசூலாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த படம் காசு எப்படி உருவாச்சு அப்படின்றத ஒரு திரைப்படமாக எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு கதை தான். இந்த படத்துக்கு இப்போ டைட்டிலாக வாரணாசி அப்படின்னு வச்சுருக்காங்க. டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக பார்க்கும்போதே மகேஷ் பாபு இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு சட்டிலான ஆக்டராக இல்லாமல் கொஞ்சம் இன்டெப்த்தாக இறங்கி உள்ளே இருக்கிற மகேஷ் பாபுவை எழுப்பிவிட்ட மாதிரி தான் இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்த மகேஷ் பாபு எப்படி இருப்பாரோ அதை விட ஒரு ட்ரிபிள் மடங்கு கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இந்த படத்தை எக்கச்சக்கமான எமோஷன்ஸ், ஃபைட் அப்படின்னு சொல்லி ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி வச்சுருக்காங்களாம். அதனால் என்னதான் இந்த படம் காசி உருவான வரலாறை சொன்னாலும் படம் இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுக்கிறாங்க. அதில் சந்தேகமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்துடைய காஸ்ட்டுமே அப்படி தான். ஈவன் பிரியங்கா சோப்ரா இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஹீரோயினாக நடித்தா பரவாயில்ல, முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லும் போது தான் அங்கே வச்சுருக்காங்க பாரு ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்துடைய ஃபர்தர் அப்டேட்ஸ் ஒன்று வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே இந்த படத்துடைய டைட்டில் ராமோஜரா ஃபிலிம் சிட்டியில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் கிரியேட் ஆயிடுச்சு. அவதார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன அவதார் வே ஆஃப் த வாட்டரும் நமக்கு தெரிஞ்சது தான். கூடவே இன்னொன்று ரிலீஸ் பண்ணுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி இப்போ 3வது பாகமாக அவதார் ஃபயர் அண்ட் ஆஷும் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இந்த பஞ்சபூதங்கள் இருக்கிற ஒவ்வொரு பூதங்களையும் தனித்தனியாக பிரித்து படமாக இருக்கிறதா இவருடைய பிளான் போல். ஆனால் ஆரம்பத்தில் இருந்திருக்காது, அதுக்கப்புறமா அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. அதில் நாவிகள் எல்லாத்தோடைய டிஃப்ரென்சியேஷனை காட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இதில் இருக்கக்கூடிய நாவி எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்த திரைப்படம் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் உங்களை என்ஜாய் பண்ண வரப்போது ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. லப்பர் பந்து அப்படின்ற படம் 2024 ஒரு நல்ல பேர் எடுத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். தமிழரசன் பச்சைமுத்தோடைய இயக்கத்தில் இதில் அட்டகத்தி தினேஷாக இருக்கட்டும், ஹரிஷ் கல்யாணா இருக்கட்டும், சுவாசிகாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த படம் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்த திரைப்படமாக தான் பார்க்கப்படுது. இப்படி இருக்கும்போது தெலுங்குல இந்த படத்தை அஃபிஷியலாக ரீமேக் பண்ணுறதுக்கு ராஜசேகர் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற வேலைகளும் ஹைதராபாத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. படத்துடைய ஷூட்டிங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இந்த படத்தில் ராஜசேகர் தான் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறாங்களாம். அதாவது நம்ம பார்த்த அட்டகத்தி தினேஷோடைய கதாபாத்திரத்தை அங்கே ராஜசேகர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஜோடியாக அதில் நடிச்சிருந்த சுவாசிகாவுடைய கேரக்டரில் இப்போது ரம்யா கிருஷ்ணன் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தெலுங்குல இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கு. ஐவி சசியோடைய மகனான அனி ஐவி சசி இந்த படத்தை இயக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பா, சைலண்ட்டாக இருக்கிறாங்க, எதுவும் சொல்லாமல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் ஹைதராபாத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நோட் பண்ணும்போது தான் தெரிய வந்துச்சு இந்த திரைப்படம் இப்போ ரொம்ப சூப்பராக உருவாகிட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அல்லரி பிரியடு, பலராமா கிருஷ்ணலு அப்படின்னு நிறைய திரைப்படங்களில் ராஜசேகரும் ரம்யா கிருஷ்ணனும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இப்போது பல வருஷங்கள் கழித்து மறுபடியும் ஜோடியாக இதில் நடிக்கிறாங்க அப்படின்னும் போது அதுவே தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. காந்தா அப்படின்ற படம், இந்த படத்தில் யாரை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ சமுத்திரக்கனியோடைய கேரக்டர் பற்றி டெஃபினட்டாக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த படத்துடைய ப்ரமோஷனில் சமுத்திரக்கனி பேசும்போது கூட இந்த படத்தை பற்றி மட்டும் இல்லாமல் தி ராஜா சாப் படத்தை பற்றியும் சொன்னாங்க. என்னென்னா மாருதி இந்த படத்தில் ஒரு மேஜிக் பண்ணி வச்சுருக்காருங்க. நம்ம எல்லாம் உட்கார்ந்தோம்னா நம்மளை வேற ஒரு வேர்ல்டுக்கு கூட்டு போகிற மாதிரி ஒரு திரைப்படம். அதனால் டெஃபினட்டாக எல்லாரும் இந்த படம் போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தி ராஜா சாப் திரைப்படத்துக்கும் அந்த காந்தா படத்தோடைய ப்ரமோஷனில் ஒரு ப்ரமோஷனாக ஒரு பார்ட்டாக பிரித்து எடுத்துட்டாங்க போல். அதனால் அந்த படத்தை பற்றி பேசுனதுனால சமுத்திரக்கனிக்குமே இப்போது நிறைய பாராட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஈவன் தோ அவர் இப்போ தெலுங்குக்கு போயிருக்காரு, தமிழ்லேருந்து தெலுங்கில் நிறைய திரைப்படம்
கதாபாத்திரங்கள் பண்ணுறாரு, எல்லாமே ஒரு யூனிக்கான கேரக்டர்ஸாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த படம் மட்டும் இல்லாமல் ராஜா சாப் பற்றியும் பேசியிருக்கீங்களா, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரிலாம் இந்த படத்துடைய டீம் மொத்தமாகவே இப்போ தேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஈவன் தி ராஜா சாப் திரைப்படத்துடைய டேட் என்ன தான் மாறிக்கிட்டே இருந்தாலும் இந்த படத்தை நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போங்க, பிரபாஸ்க்காக பார்ப்போங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.